ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் ரிங் நாட் எப்படி போடுறது, அதுவும் ஈஸியாக போடுறது அதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் ரிங் நாட்டால் மேக் பண்ண ஃப்ளார்ஸு. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ஈஸியாக போடுறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 6+6 12 ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறது, நாட் போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்டிச் ரொம்பவே ரிஸ்க்கான ஸ்டிச்சு. ஸோ ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளைனாக இருக்கும்போதே இந்த ஸ்டிச்செல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே பீட் ஒர்க்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நூல் சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் பீட் ஒர்க் சர்தோசி ஒர்க் எந்த ஒர்க்னாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம யூஸ்வலாக நாட் போடுவோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதே தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ண போகிறோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் கேப் மட்டும் நான் விட்டுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. அந்த கேப்பை நெயிலால் ஃபிங்கரால் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பஞ்ச் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோன்னா அந்த மாதிரி கேப் மட்டும் விடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துருவோம் சேம் பிளேஸில். இந்த ரிங் நாட்டுக்கு நம்ம அப்படியே பஞ்ச் பண்ணி எடுக்க தான் செய்வோம். ஆனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த கேப்பை நல்லா பிடிச்சிட்டு பஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இப்போ கீழே இருந்து எந்த பிளேஸில் ரிங் நாட் வேணுமோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீடியில் விட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடியில் கீழே ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பண்ணுற மாதிரி கீழே வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கேப் வச்சுக்கணும். ஃபுல்லுமே டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். குட்டி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வலது கையில் ஊசி, இடது கையில் நூலை பிடிச்சிக்கோங்க. குட்டி லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இடது கையில் இருக்கிற நூலை விட்டுடலாம். இடது கையால் அந்த லூப்பை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. வலது கையால் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு ரிங்கு ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு அது அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நீடியில் வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. ரிங் ஷேப்பில் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற சர்க்கிளில் அவுட்டர் லேயர் தான் நான் போடுறேன். ரொம்ப பெரிய சர்க்கிளாக போட வேண்டாம். நம்ம அவுட்டர் லேயரில் போடுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் நம்ம போடுறத விட. ஸோ கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கோங்க. மறுபடியும் ஊசியை கீழ்ப்பக்கமாக வச்சு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி லூப்பை இடது கையால் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இடது கையில் இருக்கிற நூலை இழுக்கும்போது லூப் அட்ஜஸ்ட் ஆகும். ஃபைனலாக இடது கையால் லூப்பை நல்லா பிடிச்சிட்டு வலது கையால் நீடில் மறுபடியும் அதே இடத்துல பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கிறேன். அழகான லூப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரிங் நாட்டு சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் பண்ணால் போதும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வரவே வராது. நானே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் 2 ஃப்ளார் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3வது ஃப்ளார் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ரெகுலராக அந்த ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வராது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நல்லா ரஃப் கிளாத்தில், அதாவது ஷேப்ஸில் ட்ரை பண்ணாமல் வேறு இடத்துல நல்லா ட்ரை பண்ணி ரிங்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிங்கோட சைஸு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இடது கையில் இருக்கிற நூலை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ரிங்கோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் வச்சு பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு குட்டி ட்ரிக் இருக்குது. அதை நான் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நூல் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிறதுக்கு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போவே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிளாஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போது நான் ஒரு லேயர் ஃபுல்லுமே நான் போட்டு முடிச்சிட்டேன்.
நான் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து இப்படி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாதிக்கு கீழே போடும்போது நீங்கள் நீடில் கீழ்ப்பக்கமாக வச்சு ஒரு லூப் ரெடி பண்ணி நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த பாதிக்கு மேலே இருக்க போர்ஷனில் நீடில் மேலே வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இன்னர் லேயர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாதிக்க கீழே தான் நான் இருக்கிற சைடு கீழ்ப்பக்கம் தான் நான் பண்ண போகிறேன். 2 ஏற்கனவே போட்டிருக்க 2 லூப்புக்கு 2 ரிங்குக்கு மிடில் பஞ்ச் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பிளேஸில் தான் நான் ரிங்கு நாட் போட போகிறேன். இப்போ நான் நீடில் கீழ்ப்பக்கமாக வச்சு தான் ரொட்டேட் பண்ணி அந்த லூப் ரெடி பண்ணேன். மறுபடியும் அடுத்த ரிங்கில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ரிங்கு ஃபார்ம் ஆகிட்டு அடுத்தால 2 ரிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவுட்டர் லேயரில் அதுக்கு மிட் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இருக்கிற சைடு பாதிக்க கீழே தான் பண்ணுறேன். ஸோ த்ரெட்டில் நீட்டில் கீழ்ப்பக்கம் தான் வைக்கிறேன். பார்த்தீங்களா, நான் கீழ்ப்பக்கம் வச்சு இந்த மாதிரி லூப் ரெடி பண்ணுறேன். இப்படி பண்ணால் தான் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நீங்கள் நூலுக்கு மேலே வச்சியும் லூப் ரெடி பண்ணலாம். அப்படி ரெடி பண்ணால் கரெக்டாக வராது. இப்போவும் பார்த்துக்கோங்க, நீடில் த்ரெட்டுக்கு கீழே தான் நான் வைக்கிறேன். இந்த மாதிரியே பண்ணுங்கள். பாதிக்க கீழே பண்ணும்போது கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும். பாதிக்க மேலே பண்ணும்போது நீங்கள் நீடில் மேலே வச்சு நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு லூப் மட்டும் நம்ம போட்டுட்டு பாதிக்க மேலே உள்ள போர்ஷனுக்கு போயிடலாம். மேலே உள்ள போர்ஷன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பாதிக்க மேலே பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, 2 லூப்புக்கு இடையிலேருந்து பண்ணுறேன். நீடில் கீழேருந்து நான் பண்ணலை. நூலுக்கு கீழே இப்படி வைக்கக்கூடாது, நூலுக்கு மேலே வைக்கணும். மேலே வச்சு லூப் பண்ணால் தான் கரெக்டாக வரும். பாதிக்க மேலே நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். நூலுக்கு மேலே ஊசியை வச்சு லூப் ரெடி பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பரான ரிங் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு முறை காட்டுறேன். தேவையான இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே வைக்கக்கூடாது, மேலே வைக்கணும். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு எல்லாத்துக்குமே நம்ம கீழே தான் வச்சோம். இந்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வைக்கக்கூடாது, மேலே வச்சுக்கோங்க. நூலுக்கு மேலே ஊசியை வச்சு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அந்த ரிங்கை பிடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டே விழுந்துடும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபுல்லும் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிங்கரை எடுங்க. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஃபைனலாக நீங்கள் சென்டர் போர்ஷனில் கேப் கூட விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது வித்தியாசமான ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், கொடுக்கலாம், அல்லது ஏதாவது பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். பூலியன் நாட் எப்படி பண்ணுறது, லேசி டேசி ஸ்டிச் எப்படி பண்ணுறது, இந்த 2 கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக. இந்த ஸ்டிச் உண்மைக்குமே ரொம்ப ரிஸ்க்கானது தான். மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். த்ரெட் ஒர்க்குக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கை நான் கொடுப்பேன். அதை ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நீட்டாக பண்ணணும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக நான் ரிங் நாட் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளார்லேயுமே சென்டரில் வித்தியாசமான பீட்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த கேப்பில் சென்டரில் ஒவ்வொரு ஃப்ளார்லேயுமே வித்தியாசமாக கேப் விட்டுருக்குறேன். ஃபைனலாக பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃப்ளாரை ப்ளவுஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட மேக்ஸி, குர்த்தி, ஃப்ராக் எதில் வேணாலும் இந்த ஃப்ளார் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.